ஜிவி பிரகாஷ் அதாவது ஷங்கர் தயாரிப்பில் நம்ம வசந்தபாலன் இயக்குன வெயில் படத்தின் மூலம் இசையமைப்பாளராக அறிமுகமானார். இன்னைக்கு அவர் இசையமைப்பாளராக பல ஹீரோக்கள், பல வெற்றிகரமான இயக்குநர்கள் இவங்களோட சேர்ந்து பயணம் செய்து கிட்டத்தட்ட 100 படங்களை தாண்டி விட்டார், தொட்டு விட்டார். அதாவது இப்போ புறநானூறு சிவகார்த்தியின் நடிப்பில் சுதா கொங்கரா இயக்கிற படம். இந்த படத்துக்கு அவர் தான் மியூசிக். இதுதான் ஜிவியோட 100வது படம். இப்போ இதை முன்னிட்டு அவர் ஒரு நிகழ்ச்சியான அறிக்கையை விட்டுருக்காரு. அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, வெயில் படத்துக்காக என்னை இசையமைப்பாளராக அறிமுகப்படுத்தி எனக்கு வாய்ப்பு தந்த ஷங்கர் சார் அவர்களுக்கும் இயக்குனர் வசந்தபாலன் சார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுக்கப்புறம் ஏராளமான படங்களுக்கு நான் மியூசிக் பண்ணியிருக்கேன். ரஜினி, அஜித், விஜய், விக்ரம், சூர்யா, தனுஷ், சிலம்பரசன், பிரபாஸ், ரவிதேஜா, சித்தார்த், கார்த்தி, ஆர்யா, விஷால், ஜெயமரவி, சிவகார்த்தியன், துல்கர், இப்படி ஒரு பெரிய லிஸ்ட்டே போகுது. படித்தா இந்த வீடியோ முடியாது. எல்லா ஹீரோக்களும் கிட்டத்தட்ட அவர் மியூசிக் பண்ணிட்டார். தமிழை தாண்டி தெலுங்குலையும் அவர் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஹிந்தியிலையும் நம்ம அனுராக் காஷ்யப் படத்துக்கே மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ இசை அமைப்பாளராக ஒரு மிகப்பெரிய சாதனையை புரிஞ்சிருக்கார் ஜிவி பிரகாஷ் அப்படி தான் சொல்லணும். அதே நேரத்தில் ஜிவி பிரகாஷ் இன்னொன்னையும் மென்ஷன் பண்ணிக்காரு. நான் கமலஹாசன் நடிக்கும் படத்திற்கு இசையமைப்பதற்காக ஆவலுடன் காத்திருக்கும் நேரத்தில் தான் அவரது தயாரிப்பில் உருவான அமரன் படத்துக்கு இசையமைக்கும் வாய்ப்பு கிடைச்சிது. அந்த படத்தின் பாடல்களையும் பின்னணி இசையும் கமல் கேட்டு என்னை பாராட்டியது மேலும் மேலும் உற்சாகம் மூட்டியது அப்படின்னு சொல்லிட்டு இசை அமைப்பாளராக மட்டுமில்லாமல் பின்னணி பாடகராகவும் பல பாடல்களை பாடுகிறேன். இதற்கு வாய்ப்பளித்த இசையமைப்பாளருக்கும் தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் என் நன்றியை தெரிவிச்சிருக்கேன்னு சொன்னவர். சூரரை போற்று படத்தின் மூலம் தேசிய விருதை வெல்லுவதற்கு காரணமாக இருந்த இயக்குனர் சுதா கொங்கராவுக்கும் தன்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்காரு. 100வது படமே அவங்க படம் அப்படிங்கால இன்னும் சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னவர். தொடர்ந்து திரைப்படங்களுக்கு இசையமைப்பதிலும் நடிப்பதிலும் பின்னணி பாடல்களை பாடுவதிலும் கடுமையாக உழைக்க திட்டமிட்டிருக்கேன். இதற்கு ஆதரவு அளித்து வரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த தருணத்தில் என் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நிச்சயமாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் அவருடைய மதிப்பு போற்றப்பட வேண்டியது. குறிப்பாக கமல் படத்துக்கு மட்டும், அதாவது கமல் நடிக்க வேண்டிய படத்துக்கு மட்டும் இதுவரை மியூசிக் பண்ணல. அதுவும் இப்போ சக்ஸஸ் பண்ண போகிறாரு. ஏன்னா அன்பறிவு இயக்கிற படத்தில் கமல் தயாரித்து நடிக்கிற அந்த படத்துக்கு மியூசிக் ஜிவி பிரகாஷ் தான். இதை ஏற்கனவே மீடியா தர்பார் சொல்லிருந்துச்சு. ஸோ விரைவில் அந்த அப்டேட்டை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க போகிறாங்க. அதை நம்ம முன்னாடியே இன்னொரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிடுவோம்.